ஹலோ மக்களே, வெல்கம் டு குக்கிங் 360 சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கனுங்க. இது செம்மையாக இருக்குங்க. சாப்பாடு, ரொட்டி, பரோட்டா இதோடலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வாங்க இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தாளிப்புக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, சின்ன 2 துண்டு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க இது செய்ய தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேன். பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடாச்சு. ஸோ தாளிப்புக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். இப்போ சோம்பு பட்டை எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் கருவேப்பிலை, கொஞ்சம் நிறைய கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை நிறையா இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வணக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கடைசியில் மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுடலாம். சிக்கன்லேருந்தே தண்ணி வரும், இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். மிளகுத்தூளோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிளகுத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மெத்தடில் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.